வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் நம்ம சேனலில் நியூ மாடலில் ஒரு ஹேண்ட்பேக் போட போகிறோம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மாடல் போடுறது. நார்மல் நாட்டில் ஹேண்ட்பேக் நிறைய போட்டிருக்கோம். சிவன் கண்ணில் ஏற்கனவே ஒரு மாடல் போட்டோம். நம்ம இதே ஜிகினா ஒயரில் பேபி ஆரஞ்சில் ஒரு பேக் போட்டு நம்மளுக்கு அது டிஸ்பிளேல எப்படி போட்டோன்றதை ஓரளவு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது அதே மாதிரி இன்னொரு மாடல் பேகு. இது மேலே ஃப்ளாப் வரும், ஃப்ளாப் வச்சு போட போகிறோம். அதுக்கு நான் இது ஜிகினா ஒயரில் பிளாக் கலருன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கம்பெனிக்காரங்க. நம்ம ஆனால் பார்க்கறதுக்கு இது ஒரு கிரே கலர் மாதிரி, டார்க் கிரே மாதிரி தெரியுது. பட் ஆனால் நம்ம கேட்குறது ஒயர் கேட்கும்போது பிளாக்குன்னு சொல்லி கேட்டால் அவங்க இந்த கலர் நம்மளுக்கு தராங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பேக் பார்க்கறதுக்கு. இந்த ஒயரில் பேக் போட்டோம்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேகுக்கு நான் ரெண்டு கட்டு ஒயர் எடுத்திருக்கேன். ஃபைனலாக நம்ம எவ்வளோ மீதி ஆகும் அப்படின்றத நம்ம ஃபைனலாக உங்களுக்கு இந்த பேகை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது இதுக்கு எவ்வளோ ஒயர் அளவு எடுக்க போகிறோம் அப்படின்னா, நான் இந்த ஸ்டீல் ஸ்கேலில் தாங்க எப்போவுமே அளவு எடுப்பேன். 6 ஸ்கேல் அளவு எடுத்தால் போதுமானது. 1 2 3 4 5 6 இங்கே 1லேருந்து 6 வரைக்கும். நான் எதுவும் எக்ஸ்ட்ரா சொருகிறதுக்கு அதுக்கெலாம் நான் ஒயர் விடவே இல்லை. கரெக்டாக 6 ஸ்கேல் அளவில் எத்தனை கட்டு ஒயர் எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா 17 கட்டு ஒயர் எடுக்க போகிறோம். நம்ம எத்தனை கட்டு ஒயர் எடுக்க போகிறோம்னா 17 கட்டு ஒயர் எடுக்க போகிறோம். நான் அந்த 17 ஒயரையும் கட் பண்ணிட்டேன். இந்த ஒயர் கட் பண்ணுறதுலேருந்து தான் நம்ம சேனலில் வீடியோ டுட்டோரியலாக போடும்போது காட்டுவோம். ஆனால் ஒரு ஒயர் 2 ஒயர் கட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நான் மொத்தமாக கட் பண்ணி வச்சுருவேன். அது அளவு எடுக்கிறது ஒரே சேம் தான். ஒரு அளவு 6 ஸ்கேலில் ஒரு ஒயர் கட் பண்ணினோம்னா அந்த ஒயரையே சுருக்கெல்லாம் இல்லாமல் நல்லா நீவி வச்சு அதே அளவுக்கு லென்த்து நம்ம மீதி எத்தனை கட்டு ஒயர் எடுக்கிறோமோ அத்தனை கட்டு ஒயரை நம்ம கட் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் நான் 17 கட்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பேஸ் நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம எப்போவுமே பேகுக்கு நம்ம எடுக்கிற கட்டு ஒயர்லேருந்து பாதி அளவுக்கு அளந்து நம்ம 2ஆக மடித்து போடுவோம். இந்த பேகுக்கு அந்த மாதிரி நம்ம பேஸ் போட போகிறது கிடையாது. நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இது ரன்னிங் ஒயர், ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரில் எவ்வளோ அளவு எடுக்க போகிறோம் அப்படின்னா 2.25 அளவு அளந்தால் போதுமானது. 1 2 கால்னா 3 இன்ச்சு ஸ்கேலில் 12 இன்ச்சு சேர்ந்தது ஒரு ஸ்கேலு. அதை 12 4ஆல் டிவைட் பண்ணால் 3 கால் அளவு, ஒரு ஸ்கேலில் கால் அளவு. அதனால் இந்த 3ல் நிப்பாட்டிட்டா போதும். 2.25 அளவுக்கு அளந்து ஒயரை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு சைடு வாலுக்கு 2.25 ஸ்கேல் அளவுக்கு ஒயர் இருந்தால் போதுமானது. சரிங்களா? இப்போது நம்ம ஒயரை ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். அடுத்தது 2.25 அளவு அளந்துக்கணும். அடுத்தது நம்ம கட்டு ஒயரை எப்படி அளக்க போகிறோம் அப்படின்னா 6 ஸ்கேல் எடுத்திருக்கோம். 6 ஸ்கேலில் 2.25 ஸ்கேலு ஒரு பக்கமும் மீதி 4.25 ஸ்கேலு ஒரு பக்கமும் வச்சு போட போகிறோம். அது எப்படி போட போகிறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1 2 கால் இன்ச்சுன்னும் போது கால் ஸ்கேல் அளவின் போது 3ல் நிறுத்திக்கணும். நான் உங்களுக்கு இப்படி ஸ்கேலை தெளிவாக வச்சே சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு ஸ்கேல் அளவு இது, 2 கால் 2.25 போது 3ல் நிப்பாடு. இந்த அளவு மடிச்சுக்கணும். 2.25 அளவு வச்சு நம்ம மடிச்சுக்கணும். இப்போது நம்ம இந்த கட்டு ஒயர் 6 எடுத்ததில் 2.25 ஒரு பக்கமும் 4.25 ஒரு பக்கமும் வச்சோம்னா நம்மளுக்கு 6 ஸ்கேல் அளவு கரெக்டாக வந்துடும். அதனால் இப்போது இந்த பக்கம் 2.25 ஸ்கேல் அளவுக்கு அளந்து விட்டுட்டோம். அதை 2.25க்கு அப்புறம் தான்
மீதி இருக்குது நமக்கு இதை தான் சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம். சரிங்களா? 2.25க்கு அப்புறம் இருக்குது ஃபுல்லாக ஒரு பக்கம் வந்து 4.25 வரும். அதுதான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட். இந்த பேஸ்கெட், இந்த பேஸ்கெட்டுன்னே போட்டு நிறைய பேஸ்கெட் போட்டு பேஸ்கெட்டுன்னே வருது. இந்த பேகுக்கு நம்ம போட போகிற பேஸ் மெத்தடு இப்படி தான் போட போகிறோம். 2.25 அளவு அளந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வர்றது தான் நமக்கு இது சென்டர் பாயிண்ட். ஒரு பக்கம் 2.25, ஒரு பக்கம் 4.25 வர்றது தான் சென்டர் பாயிண்ட்டு. இப்படி மடித்து நம்ம வச்சுக்கிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்து ரோலோடு இருக்கிறத நம்ம இப்போ திரும்பவும் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன். 1 2 கால் 2.25. சரிங்களா? 2.25ல் அளந்து விட்டுட்டோம். இப்போ அந்த 2.25 வர இடத்துல நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம நார்மல் நாட்டு தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் நாட்டு தான் போட போகிறோம். இப்போ போட்டாச்சு. போட்ட பிறகு நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படின்றத ஒரு கிளான்ஸு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து மேலே போகிற இந்த ஒயர், இதை நான் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன். 1 2 3 இன்ச்சு. சரிங்களா? 3 இன்ச்சு வரும். இப்போ நம்ம நாட் போட்டு பாருங்கள், 3 இன்ச்சு கரெக்டாக 3. இது 2.25. அதே மாதிரி இது வந்து நம்ம சைடு வாலுக்கு அளந்து விட்ட ஒயர், இதுவும் 2.25 இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு போடும்போது செக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒயர் வேஸ்டேஜை நம்ம அவாய்ட் பண்ணணும். இதுவும் 2.25க்கு கரெக்டாக இருக்குது, 3 இன்ச்சுக்கு. சரிங்களா? 2.25 அளவு அளந்து சைடு வாலும் கரெக்டாக இருக்குது. நம்ம மேலே அளந்து விட்ட ஒயரும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சிவன் கண் நாட்டில் தான் இந்த பேஸ்கெட்டை போட போகிறோம். இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். நம்மளுக்கு இங்கே சைடு வாலுக்கு 2.25 அளந்து விட்டுட்டோம். மேலே டாப், நான் இது வந்து நீங்கள் மேலே டாப்பில் தான் 2.25 அளந்து விடணும் இல்லை, எப்படி வேணாலும் ஆக மொத்தத்தில் ஒன் சைடு வந்து 2.25, ஒரு சைடு வந்து 4.25 வர மாதிரி ஒயரை டிவைட் பண்ணிக்கணும் நம்ம. நான் வந்து போடும்போது எனக்கு இது மேலே போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னால மேலே போகிற ஒயரு 2.25, கீழே வர ஒயரு 4.25 வச்சு நான் அளந்துருக்கேன். இப்போ அடுத்த ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஒயருக்கும் ஸ்கேல் வச்சு அளக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போது நம்ம இந்த மேலே இது வந்து சைடு வால் ஒயருங்க, இது ரன்னிங் ஒயரு. இது வந்து நம்ம மேலே 2.25 அளந்து விட்டது, இது வந்து 4.25 அளந்து விட்டது. இப்போ இது நம்மளுக்கு அளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் மேல் பக்கம் சின்னதாக விட்டுருக்கேன், கீழ்ப்பக்கம் பெரிய ஒயர் அளவு விட்டுருக்கேன். இப்போ இதே அளவு அளந்துட்டு இப்போ இது அளவு அளந்துட்டோம். இதை மடிச்சுக்கிறோம். நம்மளுக்கு இப்போ இந்த ஒயரோட சென்டர் பார்ட்டு இதுதான். மேலே 2.25, இது 4.25. சரிங்களா? எப்பவுமே நார்மலாக 2 கார்னரும் ஒன்றா வச்சு மடித்தாதான் சென்டரு. இந்த ஹேண்ட்பேக்குக்கு நம்ம இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லாவே வந்திருக்கு ரிசல்ட்டும். அதனால் உங்களுக்கும் நான் இதே மாதிரி சொல்லித்தரேன். இப்போ நார்மலாக சிவன் கண் நாட்டுக்கு எப்படி இந்த ரன்னிங் ஒயருக்கு கீழே வைப்போம். இந்த ஒயரை இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி இதுக்குள்ளே விட்டு இந்த அடி ஒயர் எடுத்து மேலே போடுவோம். நார்மல் சிவன் கண் பேகுக்கு எப்படி போடுவோமோ அதே மெத்தட் தான். நம்ம ஒயரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி வைக்கிறோம், அவ்வளோதான். அளவு சென்டர் பண்ணாமல் வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நம்ம எப்படி வச்சோம், கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னா ஃபஸ்ட் ஒயர் எப்படியும் அப் அண்ட் டவுன் பார்ப்போமோ ஒரு சைடுக்கு நீங்கள் அப் அண்ட் டவுன் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த இதை பாருங்க. இப்போது இதுக்கு அப் அண்ட் டவுனே எனக்கு வரல. இப்போ இதே நான் கீழே எடுத்து பார்த்தாலுமே வராது. ஒன் சைடு அப் அண்ட் டவுன் பார்த்துட்டோம்னா அடுத்த சைடு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பெரிய பக்கம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அடுத்த ஒயருக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம அந்த அளவை அளந்து செக் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்த ஒயர் எடுக்கிறோம். 3வது ஒயர் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த 2.25 அளந்து விட்டோம். இந்த ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் அளந்து விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒயர் ஷார்ட்டேஜை அவாய்ட் பண்ண முடியும். இப்போ மடிச்சுக்கிறோம். இப்போ 3வது நாட்டு வந்து நார்மல் நாட்டு.
எப்போவுமே நம்ம சிவன் கண் போடும்போது ஒரு நார்மல் நாட்டு ஒரு சிவன் கண் போடுவோம். சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம வெட்டி வச்சுருக்க 17 ஒயரையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒரு ஒயரையுமே நம்ம ஜாயின் பண்ண பாருங்கள். சின்ன அப் அண்ட் டவுன் கூட இல்லாமல் நம்ம ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா மேலே கம்மியாக தான் ஒயர் விடரும். அதனால் நம்ம அந்த மாதிரி விடும்போது ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி போடுறோம். இப்போது அடுத்தது 4வது ஒயர் நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச அளவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். பாருங்கள், இப்போ மடிச்சுக்கிறோம். இப்போ 4வது நாட்டு வந்து சிவன் கண் நாட்டு. இப்போது ரன்னிங் ஒயர் கடியில் வச்சு நம்ம எப்பயும் சிவன் கண் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. நாட்டை நல்லா டைட் பண்ணி போடுங்க. இப்போ ஃபஸ்ட் லைன் போடும்போது லூஸ் ஆகிட்டா கூட செகண்ட் லைன் நம்ம போடும்போது பாருங்க, இப்போ இதுக்கு அப் அண்ட் டவுன் வருது. அதை என்ன பண்ணுமோ நம்ம கீழ் ஒயரை கொஞ்சம் லூஸ் பண்ணி மேல் பக்கமாக இழுத்து விட்டோம்னா நம்ம எப்பயும் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோமோ அப் அண்ட் டவுன் வந்தால் அதே மாதிரி பண்ணி அதை சரி பண்ணிக்கணும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாருங்க, கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ 5வது ஒயர் ஜாயின் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம இப்போ 4 ஒயர் எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மெத்தடில் கட் பண்ணி வச்சுருக்கிற 17 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கிற மொத்த ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். எத்தனை ஒயருன்றது இது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 நாட்டு. இப்போது இது ரன்னிங் ஒயரு எப்படி கட் பண்ண போகிறோம்னா ஏற்கனவே விட்டோம் இல்லைங்களா, அளந்து 2.25 அளவு சைடு வாலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விட்டோம். அதே அளவுக்கு நம்ம அளந்து இங்கே கட் பண்ணிட போகிறோம். சரிங்களா? கட் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு சைடு வாலுக்கு 2.25 ஸ்கேல் அளவு தான் விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும் 2.25 தான் விட்டுருக்கோம். இது நம்ம மேலே அதே மாதிரி மொத்தமாக 2.25 அளவுக்கு தான் மேலே. இன்னொரு விஷயம், ஒயரை ஜாயின் பண்ணும்போது 2.25 அளவு எந்த பக்கம் வைக்கிறோமோ அதே பக்கம்தான் மொத்த ஒயரையுமே 2.25 அளவு ஸ்கேல் அளவுக்கு வைக்கணும். 4.25 ஸ்கேல் அளவுக்கு வைக்கிற பக்கம் ஒரே பக்கத்தில் தான் வைக்கணும். நம்ம இந்த ஒரு ஒயரை வந்து 2.25 ஸ்கேல் அளவுக்கு வச்சுட்டு அடுத்த ஒயரை 4.25 அளவு மேலேயும் 2.25 அளவு கீழேயும் வைக்கக்கூடாது. அந்த 2.25 ஸ்கேல் அளவு வைக்கிற ஒயர் எல்லாமே ஒரு சைடும், 4.25 அளவு வைக்கிற ஒயர் எல்லாமே ஒரு சைடும் வரும். நான் இப்போ அப்படி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த பாருங்கள், இப்படி நான் இப்படி மொத்தமாக பிடிச்சிக்கிறேன். ஒவ்வொரு ஒயராக உங்களுக்கு கலந்து பாருங்கள். இது எல்லாமே 2.25 ஸ்கேல் அளவுக்கு இருக்கிற ஒயர் டாப்பில் இருக்குது. இப்போது இது மொத்தமாக நம்ம இப்படி பிடிச்சோம்னா இந்த சின்ன அப் அண்ட் டவுன் தான் வரும். இந்த பக்கம் ஒன் சைடு எல்லாமே பாருங்கள் ஒயர் லென்த்தாக இருக்குது. 4.25 ஸ்கேல் அளவுக்கு வர ஒயர் எல்லாமே ஒரு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கோ. அந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணி அதே மாதிரி கவனமாக பண்ணுங்கள். இப்போ சைடு வாலுக்கு 2.25 ஸ்கேல் அளவு அளந்து விட்ட அதே அளவுக்கு அளந்து விட்டாச்சு. இப்போ இந்த சென்டர் ஒயரை நல்லா நாட் போட்டு மார்க் பண்ணிக்கணும். 2 சைடுமே மார்க் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் போடுற இந்த மெத்தடு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ இதை சென்டர் லைனு இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பேஸ்கெட்டு பேகு எது போட்டாலுமே நார்மலாக போடும்போது இப்போ இதை சென்டர் லைனாக பேஸ் பண்ணி நம்ம ஒரு 11 லைன் போனோம்னா மேலே 5 லைன் கீழே 5 லைன் அப்படி டிவைட் பண்ணி நம்ம போடுவோம். இந்த பேகுக்கு நம்ம அந்த மெத்தடில் போட போகிறது கிடையாது. இந்த 2.25 ஸ்கேல் அளவு விட்ட ஒயரை நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நம்ம இப்போ 4.25 ஸ்கேல் விட்டோம் இல்லைங்களா, அந்த பக்கம் தான் ஃபுல்லாக பேஸை நம்ம வளர்த்த போகிறோம். பேஸ் மொத்தம் எத்தனை லைன் போட போகிறோம்னா 7 லைன் தான் போட போகிறோம். 7 லைனுமே ஒன் சைடு அந்த 4.25 ஸ்கேல் அளவு விட்ட ஒயர் அளந்து விட்டோம் இல்லைங்களா, அந்த சைடே போட போகிறோம். இப்போ அதுக்காக தான் இதை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஒயரை இப்படியும் ஒரு லைன் இப்படி 4 லைனோ அப்படி 3 லைனோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2.25 அளவு விட்ட பக்கம் நீங்கள்
பேஸ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு லென்த் அளந்து விட்டு ஒயரு நம்மளுக்கு பத்தாது. அதனால அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இது சென்டர் லைனு. இங்கே கீழே வந்து 2.25 ஸ்கேலுக்கு அளவு விட்ட அந்த ஒயரை நான் கீழ்ப்பக்கமாக கொண்டான்ட்டேன். இப்போ மேல் பக்கம் வந்து நம்மளுக்கு எல்லாமே 4.25 ஸ்கேல் அளவு விட்ட ஒயர் தான் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே சைடு வாலுக்கு எவ்வளோ அளந்து விட்டோமோ 2.25 ஸ்கேல் அளவு அளந்து விட்டோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு அளந்து நம்ம போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு நார்மல் நாட் இருக்குது. 2வது லைனுக்கு நம்ம சிவன் கண் நாட்டு போட போகிறோம். அதனால் 2.25 அளவு கலந்து ரன்னிங் ஒயரை விட்டுட்டு அதுக்கப்புறமா போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு நாட்டை போட்டுட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது கொஞ்சம் ஒயர் லென்த்தாக தான் வரும். நம்மளுக்கு போட போட ஒயரோட அளவு குறைஞ்சிடும். ஒரு சைடு 4.25 விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அளந்து விட்ட அளவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அப் அண்ட் டவுன் இருந்தால், கம்மியாக இருந்தாலும் ஜாஸ்தியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 2.25 அளவுக்கு நம்மளுக்கு 3 பக்கமும் 2.25 ஸ்கேல் அளவு வரணும். சைடு வால் 2 பக்கம், மீதி இருக்கிறது ஒரு பக்கம் மட்டும் நம்மளுக்கு 4.25 ஸ்கேல் அளவு வரணும். சரிங்களா, இப்போ சைடு வால்க்கு நான் கம்மியாக இருந்தது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் இப்போது விட்டுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கம்மியாகிடுச்சுன்னா அப்புறம் ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும், ஜாயிண்ட் போடுற மாதிரிலாம் இருக்கும். நம்ம இது வரைக்கும் எந்த பேஸ்கெட்டுமே ஜாயிண்ட் ஒயர் பத்தலை, ஜாயிண்ட் பாருங்கள் அப் அண்ட் டவுன் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாட்டிலேருந்து போட ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை இருக்கு. இப்போ நான் போடுறது 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது 4.25 ஸ்கேல் அளவு அளந்து விட்ட பக்கம் தான். நம்ம மற்ற ஒரு லைன் சென்டர் லைன் போட்டுட்டோம், அதுக்கு மேலே தான் ஃபஸ்ட் லைன் ஸ்டார்டிங் லைன் இது. அந்த லைனை நான் 2 பக்கமும் நல்லா முடிச்சு போட்டு மார்க் பண்ணிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மார்க்கு நம்ம இந்த பேஸ் போட்டு முடிக்கிற வரைக்கும் அவராமல் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் லைனுன்றதுக்கு. அதுக்கு மேலே 4.25 அளவு இருக்கிற பக்கம் ஸ்கேல் அளந்து விட்ட பக்கம் தான் நான் பேஸ் போடுறேன். மற்ற 6 லைன், ஒரு லைன் போட்டும் மற்ற 6 லைனுமே அதே வாட்டத்தில் தான் போடுறேன். கீழ்ப்பக்கம் நான் ஒரு லைன் கூட போடலன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை தெளிவாக பாருங்கள். இவ்வளோதானான்ட்டு அவசரமாக போட்டுட்டு அப்புறம் எனக்கு ஒரு சைடு நீங்கள் 2.25 விட சொன்னீங்க, நான் பேஸ் போட்டுட்டு எனக்கு ஒயர் பத்தலை அப்படின்னும் கேட்பீங்க. அந்த மாதிரி கேட்காம இருக்குன்னா நான் திரும்ப சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் பேகை போட ஆரம்பிங்க. நான் 4.25 பக்கம் இருக்கிற ஒயர் பக்கம்தான் மற்ற 6 லைனையும் போட போகிறேன். நம்ம போட்டுட்டு பார்ட் 2ல் எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே சேல் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை நம்ம சேனலில் பார்த்துட்டு இது இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. எங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும், இந்த கலரில் வேணும் அப்படின்னு கேளுங்க. நான் அந்த டைம் நீங்கள் கேட்குற டைம் அவைலபிளாக இல்லையா, இல்லை உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இருக்கா உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குது, என்ன மெட்டீரியல் இருக்குன்னு திரும்ப கேட்காதீங்க. நம்ம என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியல் நம்ம இப்போ புதுசாக ஒரு மெட்டீரியல்னாலும் ஆன் ஸ்பாட்டில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வரும்போது நம்ம இந்த மெட்டீரியல் நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதனால் திரும்பவும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இந்த மெட்டீரியல் இருக்கான்னு இல்லை வீடியோ அனுப்புங்க, ஃபோட்டோ அனுப்புங்கன்றீங்க. நாங்கள் எந்த பொருள் நான் வாங்கினாலுமே நம்ம சேனலில் நான் டிஸ்பிளேயில் போட்டுடுறேன். சரிங்களா, இதை வாங்கியிருக்கோம், இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் புதுசாக கிடைக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக அப்டேட் பண்ணிடுறேன். அந்த அப்டேட்டை பார்த்துட்டு உங்களுக்கு அதில் என்ன கலர் வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. இருக்கா எனக்கு இமேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக நான் இமேஜ் அனுப்ப மாட்டேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் தான் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். நம்ம சேனலில் கிடைக்கும்
ஆல் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை இமேஜ் அனுப்பி அதுக்குண்டான விவரங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சரிங்களா? தேங்க்யூ.